தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆதியானவரின் அதிசயம். ஏசாயா 46:10. அந்தரத்தில் உள்ளவையெல்லாம் ஆதி முதற்கொண்டு பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். இன்றைக்கு ராத்திரியிலே என்ன நடக்கும் என்று தெரியுமா? ஒருவேளை அடுத்த வருடம் இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்கு தெரியும்? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதற்காக ஜோசியம் பார்க்கவிடத்தில் குறிசொல்லிடத்தில் செல்கின்றனர். ஆனால் அவைகளின்படி ஒருபோதும் நடைபெறுவதில்லை. இன்றைக்கு அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது நாம் ஜெயிப்போமா, அவர்கள் ஜெயிப்பார்களா என்று சொல்லி ஜோசியரும் செல்கிறார்கள். நம் எதிர்காலத்தை பற்றி மிகவும் தெளிவாக அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். நம் வாழ்வில் நிகழ்காலங்களில் நடப்பதும் அவருக்கு தெரியும். நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம் வாழ்வில் நடக்கவிருக்கின்ற சம்பவங்களை குறித்து அவர் தாம் தேர்ந்தெடுத்த தீர்க்கதரிசியின் மூலமாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆதி முதற்கொண்டு முடிவு காலத்தில் நிகழ்விக்கின்ற சம்பவங்களை நம்முடைய தீர்க்கதரிசனங்கள் மூலமாக உரைத்த தேவன் அஞ்ஞான ராஜாவுக்கு சொப்பனத்தின் மூலமாக தெரிவித்தார். ஆனால் ராஜாவால் சொப்பனத்தின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள இயலாதவில். எனவே ஞானிகளையும் குறிசுகளையும் ஜோசிக்காரையும் அழைக்கிறார். தேவன் புறஜாதியரும் தெரிந்து கொள்ளும் வண்ணமாக தன்னுடைய செய்தியை தெரிவிக்கிறார். இச்செய்தியை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடன் யாரெல்லாம் நெருங்கிய தொடர்பில் ஜபத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் அவருடைய ஆவியானவர் இருதயத்தில் பேசுவதை கேட்க முடிகின்றதோ அவளுக்கு மட்டுமே அந்த செய்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் ஜெபம் மெய்யான கிறிஸ்துவனுக்கு உலகத்தாருடைய வேறுபாட்டை உணர்கிறது. நம்முடைய வாழ்வில் போராட்டங்களுக்காக பதில் அவரிடம் உணர்ந்து உள்ளது என்பதை நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ளவரே, பாடுகள் நிறைந்த உலக வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு இன்னல்களையும் துன்பங்களையும் கடந்து செல்வதற்கான ஆலோசனைகளை உம்மிடம் நாங்கள் வைத்து கொண்டிருக்கும் தொடர்பால் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆமேன். என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் ரட்சிப்பின் தேவனே என்னை கைவிடாமல் என்று சொல்லி இந்த காலை வேளையை உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? இதனாலே செய்தியை கேட்ட உங்களையும் இதனாலே புரத நாளையும் திருமண நாளுங்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.